இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. Praise the Lord. Hallelujah. Today is the 24th June 2025 Wednesday, புதன்கிழமை. மார்க்கு நாம் பார்த்தது போல சுருக்கமாக இயேசுடைய ஆரம்பத்தை நமக்கு காட்டி பிறகு அவருடைய ஊழியத்தை ஆழமாக காட்டுகிறார். லூக்கா, மத்தேயு சுவிசேஷங்களிலே இயேசுடைய பிறப்பு இவை எல்லாவற்றையும் தெளிவாக நமக்கு காட்டுகிறார்கள். ஆனால் மார்க்கு அவர் ஊழியத்தை தான் மையப்படுத்துகிறார். அவர்தான் தேவகுமாரன் என்பதை மையப்படுத்தி அவர் இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார், ஆவியானவர் துணை கொண்டு. சரி, அவர் உபவாசிக்க போனார். 40 நாள் உபவாசித்ததாக நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வசனம் பார்த்திங்கன்னா மார்க் 1:13, மார்க் chapter 1 verse 13. And he was there in the wilderness 40 days, tempted by Satan, and was with the wild beasts, and the angels ministered to him. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இதே நீங்கள் மார்க்கிலே பார்ப்பீங்கன்னா 40 நாள் உபவாசித்து பிறகு இயேசுவுக்கு பசி வந்ததாக சாத்தான் வந்து 3 சோதனைகளை நாம் பார்க்கிறோம். இங்கே மார்க் என்ன சொல்லுகிறார்? சாத்தானால் சோதிக்கப்பட்டு வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, அப்படி என்றால் அந்த 40 நாளும் சாத்தானால் சோதிக்கப்பட்டிருக்கிறார். 3 சோதனைகள் அல்ல. உதாரணத்துக்கு 3 சோதனைகளை சுவிசேஷ மார்க்ல மத்தேயுல நாம் பார்க்கிறோம். We just see only 3, for example, what kind of a temptation Jesus had. But Mark says he was tempted for 40 days. சாத்தான் அவரை லேசாக விடவில்லை. பலவிதமான சோதனைகள் அவருக்கு வந்தது. அந்த பாலைவனம், வனாந்தரம் என்பது அங்கு ஒன்றுமில்லை, காட்டு மிருகங்கள் இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். நம்மதன்ல காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து, ஹல்லேலூயா, அவர் படைத்தவர், எல்லாரும் இதிலும் சஞ்சரிப்பார். He is the creator. ஆனால் அருமையானவர்களே, ஆண்டவருடைய உபவாசம் என்னை மிகவும் பாதிக்க செய்திருக்கிறது. 40 நாள் எந்த ஒரு சுகத்தையோ நலத்தையோ கம்ஃபர்ட்டையோ அவர் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு, இன்றைக்கு நம்ம செய்கிற ஃபாஸ்டிங் மாதிரி இல்லாமல் ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணத்தோடு அவர் ஃபாஸ்டிங் இருக்கார். நம்ம அப்படி செய்ய முடியாது, அது முடியாது. ஆனால் அப்படியும் ஆண்டவர் நம்மை செய்ய சொல்லவில்லை. ஆமாதானுங்களே, உன் இதயத்தை எனக்கு தான் சொல்றாரு. சரி, இங்கே ஆண்டவர் உபவாசிக்கிறாரு, சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். ஏன்னா சாத்தான் எப்படியாவது கிறிஸ்துவை விளைவிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் அதுதான். சாத்தானுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது நம்மளை கெடுத்து கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும், எப்படியாவது சிந்தனைகளை கொடுத்து திருச்சபையிலிருந்து பிரிக்க வேண்டும், எப்படியாவது பலவிதமான போராட்டங்களை தந்து திருச்சபை கிறிஸ்தவ ஐக்கியத்திலிருந்து, ஃபெலோஷிப்பிலிருந்து எப்படியாவது நம்மளை தள்ளிவிட வேண்டும் என்றுதான் சாத்தான் முயற்சி செய்வான். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அப்புறம் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். தேவதூதர் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இந்த 40 நாள் அவருக்கு ஊழியம் செய்யவில்லை. 40 நாள் முடிந்த பிறகு ஊழியம் செய்தார்கள். ஆமாதானே? 40 நாளும் வந்து ஊழியம் செஞ்சிருந்தா ஆண்டவர் உபவாசிப்பதில் அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். என்னால் யோசிச்சு பாருங்க. தேவதூதர்கள் ஊழியம் செய்தார்கள். அவர் 40 நாள் உபவாசித்த பிறகு மத்தேயு சொல்றாரு, தேவதூதர்கள் அவருக்கு வந்து ஊழியம் செய்தார்கள். சரி, அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உன்னை தாங்குவார், உன்னை தேடி வருவார், அவர் உன் வாழ்க்கையில போதுமானவராய் இருப்பார். ஆமா, நீ போராட தேவையில்லை. பலர் பேசலாம், சொல்லலாம், பிரச்சனையே இல்லை, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமாதானுங்களே? அதனால தான் ஆண்டவர் கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆகவே விசுவாசத்திலே நல்ல ஓட்டத்தை ஓடுங்க, சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, பிசாசின் தந்திரங்களை அறிந்து உணர்ந்து கர்த்தருக்கு மகிமையா ஊழியம் செய்யுங்க, கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ ஒப்பு கொடுங்க.
and you will see the glory of God in your life. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீங்கள் எங்களுக்காக செய்த உதாரணங்கள், உண்மைகள் எல்லாவற்றுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அன்பை உணர்ந்து நாங்களும் ஒரு உண்மையான ஜீவியத்தை ஜீவிக்க உதவி செய்யுங்க. இந்த கால வேளையிலே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Dear brothers and sisters, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சாத்தான் சோதித்தது உனக்கு தெரியுமா? Take care. God bless.